அவர்களும் அப்துல் கமார் திரு ஞானராஜ் அவர்கள் இவர் பொறியியல் பீடத்தில் ஒரு பாடசாலையாக தெரிவித்திருக்கிறார். நான் சந்தோஷப்படுகின்ற ஒரு நாள். இங்கே 3A எடுப்பது என்பது, அதே போல மெடிக்கல் இன்ஜினியரிங் செல்வது என்பது இலகுவான காரியம் அல்ல. பல சவால்கள், பல கஷ்டங்கள், எங்களுக்கு முன்னால் சவால்கள் இருந்த பொழுதும் பெரிய தியாக உணர்வோடு நீங்கள் உங்களுடைய அர்ப்பணிப்போடு படித்ததனுடைய விளைவுதான் என்று இவ்வாறு பாராட்டப்படுகிறீர்கள். நாளை உங்களால் இந்த மண், இந்த மாவட்டம், நீங்கள் கற்ற பாடசாலை, உங்களுக்கு கற்றிருந்த ஆசான்கள், உங்களுடைய அதிபர்கள் எல்லோரும் கௌரவப்படுத்தப்படுவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஞானராஜ் பிரதிபலிப்பாளர் அவர்கள் கல்வி சார்ந்த ஒரு அழகான உரையை ஆற்றினார். எம்மை பொறுத்தவரையிலே எமது இலக்கு ஒரு நீண்ட இலக்காக இருக்கிறார். ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு பட்டதாரியாக ஆகுவது மாத்திரம்தான் நமது இலக்கு என்ற நிலை இல்லாமல் நாம் எந்த அளவு உச்சத்தை அடைய முடியுமோ அந்த உச்சத்தை நோக்கி தொடர்ந்தும் முயற்சி செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நான் தாராபுரம் அல்பினா மகாவித்யாலயத்திலே கற்கின்ற பொழுதும் அந்த காலங்களிலே எல்லா பாடத்திலும் ஏயோ டியோ எடுப்பது என்பது, டி என்றால் அந்த நேரம் டிஸ்டிங்ஷன் தான் இருந்தது, எடுப்பது என்பது ஒரு கடினமான காரியம். காலேஜ் அல்லது சித்தி விநாயகர் ஒரு சில பாடசாலைகள் ஓரிருவர் தான் அவ்வாறு எடுப்பார். என்றாலும் அந்தந்த பாடசாலைகளிலே உயர்ந்த பெருபேர்களை பெற்றவர்களிலே எனது பாடசாலையில் அந்த வருடம் நான் தான் ஓரவரையிலே உயர்ந்த பெருபேரை பெற்றது. அவ்வாறு எங்களை எல்லாம் அழைத்து அரசியல்வாதிகளோ அல்லது வேறு யாரோ ஒரு நாளும் பாராட்டிய வரலாறு கிடையாது. என்றாலும் நாம் இன்று சந்தோஷப்படுகின்றோம். 9A எடுப்பது சொல்லுவது இலகுவாக இருக்கலாம், ஒரு கடினமான பணி. பெற்றோர்களுடைய பங்களிப்பு, ஆசான்களுடைய பங்களிப்பு, மாணவ செல்வங்களுடைய அர்ப்பணிப்பு அதிலே பாரிய பங்காற்றுகிறது. எனவே உங்களால் ஓலவலிலே 9 எடுக்க முடியுமாக இருந்தால் நிச்சயமாக ஏலவலை சரியாக படித்தால், சரியாக நேரத்தை செலவு செய்தால், விளையாட்டின்பால் சென்று விடாமல், சிலருக்கு ஏற்படுறது 9 எடுத்து விட்டோம் தானே என்ற உணர்வோடு சில வேலைகளிலே ஏலவலிலே நிலையான பெருபேறுகளை எடுத்த பலரை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஓலவலை விட ஏலவல் என்பது ஒரு பல்கலைக்கழகத்தை நோக்கிய ஒரு பரீட்சை. நமது நாட்டிலே எல்லோரையும் பல்கலைக்கழகத்துக்கு பாஸ் ஆகின்ற எல்லோரையும் எடுப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். எனவே நாடளாவிய ரீதியிலே அந்த போட்டியிலே நாங்கள் ஒரு கணிசமானவர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்படுவோம் என்ற உணர்வோடு முயற்சி செய்தால், வேறு விடயங்களுக்காக நேரத்தை காலத்தை செலவு செய்யாமல் கல்வியின்பால் எமது அதாவது பயணத்தை தொடர்ந்தால் நிச்சயமாக அங்கும் முங்கிய அல்லது உயர்ந்த ஜட்கோரிலே 1வது 2வது 3வது அந்த டாப் ரேங்கை நாங்கள் எடுக்க முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று ஓலவல் மாணவர்களிடத்திலும், ஏலவல் மாணவர்கள் நீங்கள் பல்கலைக்கழகம் செல்ல இருக்கிறீர்கள், சிலர் சென்று விட்டீர்கள். எனவே உங்களை பொறுத்த வரையிலே இந்த மண்ணை மறந்து விடாமல், உங்களுடைய ஞானராஜ் சொன்னது போல இங்கு நிறைய டாக்டர்கள் செல்லுவார்கள், ஆனால் எங்களுடைய வைத்தியசாலைகளிலே நிறைய வேகன்சிஸ் இருப்பது. மொழி தெரியாத ஒரு சிலர் வருவார்கள், வந்துவிட்டு எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அதற்கான அப்ளிகேஷனோடு தான் இருப்பார். எனவே நீங்கள் எல்லாம் குறைந்தது ஒரு சில வருடங்கள், 5 வருடங்களாவது எமது மண்ணிலே வந்து நான் பணியாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும். எனது மகளும் ஒரு வைத்தியர் சொல்லுவார், ஒரு கடினமான பணியாக இருக்கிறது, படிக்கின்ற காலத்திலே அதனுடைய இவ்வளவு கஷ்டம் என்று தெரிந்தால் வேறு துறைக்கு நான் சென்றிருப்பேன் என்று. 2வது மகளும் மெடிசின் தான் செய்கிறார். இது ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், 1வது மகள் சொல்லுவார், நாங்கள் இந்த வைத்தியத்துறை ஊடாக நிறைய நல்ல பணிகளை செய்கிறோம், எங்களுக்கு எங்களுடைய நேர காலங்களை இந்த மக்களுக்காக
இந்த வைத்தியத்துறைக்காக செய்கின்ற இந்த நல்ல பணியினால் நாங்கள் மனதளவிலே சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லுவார். அவரிடத்திலும் நான் சொன்னேன், எனது மாவட்டத்திலும் ஒரு சில காலம் நீங்கள் வந்து சேவை செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்திலே வேண்டினேன். அவர் இங்கு படிக்காவிட்டாலும் அவ்வாறுதான் உங்களிடத்திலும் நான் அன்பாக வேண்டுகின்றேன். சில காலங்களாவது இந்த மண்ணிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும். பணியாற்றி இங்குள்ள மக்களுக்கு உங்களுடைய சேவை, நீங்கள் கற்றுத்தந்த ஆசான்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு பணியாற்ற முன்வர வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.